வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அதிகமாக கன்சியூம் பண்ணுறது கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டுக்கு தேவை மெமரி. ஸோ உங்களுடைய டிவைஸில் அதிகமான ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமான கண்டென்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய மொபைல் ஃபோன், எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் ஃபோன் வாங்கினாலும் கொஞ்ச நாள்லேயே பத்தாம போயிடுது. ஆவரேஜாக இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64 GB எல்லாரும் போய் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 64 GB நம்ம வாங்கினாலுமே அதுவுமே நமக்கு பத்தாம போயிருது. முக்கியமாக இப்போ எல்லாரும் நம்ம அந்த கொரோனா சுச்சுவேஷனில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அதிகமாக நம்ம கண்டென்ட் பார்த்துட்டே இருக்கோம். மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறோம், மொபைல் ஃபோனை ப்ரௌசிங்காக யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன் தான் பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு ஒரு ஸ்கூலாகவும் ஆயிடுது. ஸோ அதில் உட்காந்து ஆன்லைன் லேர்னிங்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் மட்டும் இல்லை, சில பேருக்கு அதுதான் ஆஃபீஸ், அதுதான் அவங்க பர்சனல் லைஃப். ஸோ உங்களுடைய ஸ்கூல், ஆஃபீஸ் இல்லாட்டி உங்கள் பர்சனல் லைஃபுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் எல்லாமே ஒன்று அப்படிங்கிறப்போ அந்த மொபைல் ஃபோன் தான் பாவம். அது என்ன செய்யும், அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அதையும் தாண்டி நம்மளால மொபைல் ஃபோனுடைய மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா SD கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இல்லை USB OTG பென்ட்ரைவ் மூலமா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இத்தனை நாள நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா SanDiskனுடைய டூயல் டிரைவ் பென்ட்ரைவ். இது 32 GB டூயல் டிரைவ் பென்ட்ரைவ். 32 GB அது சீக்கிரமா காலி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். பட் இது மைக்ரோ USB போர்ட் இருந்தது. ஒரு அதிகமான ஒரு மெமரி பிளஸ் USB டைப் சி இருக்கிற ஒரு OTG பென்ட்ரைவ் நான் தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு இந்த SanDiskல இருந்து இன்னொரு பென்ட்ரைவ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது SanDiskனுடைய அல்ட்ரா டூயல் டிரைவ் லக்ஸ் அப்படிங்கிற USB டைப் சி போர்ட் கொண்ட ஒரு பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு காம்பாக்டான ஒரு பென்ட்ரைவ், ஸ்டர்டியான பென்ட்ரைவ், முழுக்க மெட்டலால பண்ணிருக்காங்க. இந்த சைடுல USB டைப் சி கான போர்ட் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ற நேரத்துல இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா USB டைப் ஏ போர்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும். இல்ல USB டைப் ஏல யூஸ் பண்றப்போ இப்படி நீங்க டர்ன் பண்ணிட்டோனே டைப் சி உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும். சோ ஒரு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். லாங் லாஸ்டிங் லைஃப்ங்கறப்போ இது 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வேற கொடுக்குறாங்க. SanDisk கம்பெனியை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு நம்பகமான கம்பெனி. அவங்கள்ட்ட இருந்து வர ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல டெஸ்டிங் பண்ணி ரொம்ப குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா 5 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய எல்லா டிவைஸ்லையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு பென்ட்ரைவ், இந்த SanDiskனுடைய அல்ட்ரா பென்ட்ரைவ், ஒரு மொபைல் ஃபோன்ல இருந்து இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப எனக்கு ஃபாஸ்டா இருக்கு. அதே நேரத்தில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாவை உங்களுக்கு நான் வீடியோ எடிட்டிங் பண்றப்போ அதை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு டக்குனு அதுல இருந்து கேமரா சாம்பிள், ஸ்கிரீன்ஷாட்ஸ், ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டிவி ரிவ்யூஸ்க்கு டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு சில ஃபைல்ஸ்லாம் வச்சிருப்பேன். 4K ஃபைல்ஸ் முதற்கொண்டு எல்லா விதமான ஃபைல்ஸ் நான் வச்சிருப்பேன். ஸோ அதையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிவியா இருக்கட்டும், மொபைல் ஃபோனா இருக்கட்டும், மானிட்டரா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆல் இன் ஆல் பென் டிரைவ். இந்த SanDiskனுடைய அல்ட்ரா டூயல் டிரைவ் லக்ஸ் பென் டிரைவ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பென் டிரைவ்ல எனக்கு இந்த பென் டிரைவோட டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் யூசபிலிட்டி எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். SanDiskனுடைய மெமரி ஜோன் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கான ஒரு APK ஃபைல் இதுக்குள்ளே இருக்கு. ஸோ நீங்க எந்த மொபைல் ஃபோன்ல நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் ஃபோன்ல இதை கனெக்ட் பண்ணிட்டு அதுல அந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். வெறும் ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்ளிகேஷனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்ட்ரைவ் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆகுற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபைல்ஸையும், எல்லா இமேஜ், வீடியோஸ், MP3 ஃபைல்ஸ் எதுவா இருந்தாலும் ரெகுலரா இந்த பென்ட்ரைவுக்கு அது பேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ பல பேருக்கு மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போயிருச்சு, இல்ல மொபைல் ஃபோனை ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் ஒரே இடத்துல கன்வீனியன்ட்டா பேக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் உதவுது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல இந்த பேக்கப் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப் கிளீனர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு எல்லாருடைய மொபைல் ஃபோன்ல மெமரி காலியாகிறதுக்கான ஒரு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். கண்ட ஃபார்வேர்டு வருது, மீம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற நேரத்தில். ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்லாம் அப்படியே சேர்ந்துக்கிட்டு மொபைல் ஃபோனுடைய மெமரியை எக்கச்சக்கமா ஆக்குபை பண்ணி ஒரு பெரிய ஒரு கல்லு மாதிரி, பாறாங்கல்லு மாதிரி அங்கே உட்காந்துக்குது. ஸோ இந்த மாதிரி சேரக்கூடிய வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் கிளீனர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இந்த மெமரி ஜோன் அப்ளிகேஷன்ல இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரும் கூட. இந்த பென்ட்ரைவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீட் ரைட் ஸ்பீடு கிட்டத்தட்ட 150 MB/s வரைக்கும் எனக்கு கிடைக்குது. ஸோ இதனால ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நான் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கு. இதோடைய ஒரு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா USB டைப் சி இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இந்த USB டைப் ஏ USB 3.1 டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரேட் உங்களுக்கு கிடைக்கும்.
பிளஸ் இந்த பென் டிரைவை நம்ம யூஸ் பண்றப்போ எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஓடிஜி அடாப்டர், வயர்ஸ், கேபிள்ஸ் எதுவும் தேவை கிடையாது. டைரக்டா கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளான பிளக் அண்ட் பிளே ஒரு யூஎஸ்பி பென் டிரைவ். மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய பென் டிரைவ்ஸ்லாம் இருக்கு. சோ எந்த பென் டிரைவ் பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் எப்பவுமே குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். பேர் தெரியாத கம்பெனில இருந்து ஒரு பென் டிரைவ் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, வித்தியாசமா லைட் எல்லாம் எரியுது, எல்இடி லைட் எல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு பதிலா தரமான ஒரு கம்பெனி SanDisk. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்பிக்கையான ஒரு ப்ராடக்ட் வாங்குறது எப்பவுமே ஒரு சிறந்த ஒரு தேர்வா இருக்கும். ஸோ இந்த பென் டிரைவ் பார்த்தோம் அப்படின்னா பல விதமான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. 32 ஜிபில இருந்து 64, 128, 512, 1 டிபி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. 32 ஜிபியோட ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 849 rupees அவங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வேரியண்ட்டுக்கான விலை விவரங்கள் தெரியறதுக்கு, லேட்டஸ்டான விலை விவரங்கள் தெரியறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி இதை நீங்க வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.